ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் 1 கப் அளவு பச்சை பயிரை 8 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்தில் நான் வந்து சுற்றி வச்சுட்டேன். ஒரு 12லேருந்து 15 மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுறணும். 15 மணி நேரத்துக்கு அப்புறம் பச்சை பயிறு இந்த அளவுக்கு முளை கட்டியிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிரை ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வேக வைக்காத பச்சை பயிரில் பாக்டீரியாஸ் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பச்சை பயிரை ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் குடைமிளகாய், 2 ஸ்பூன் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1/2 கப் அளவு வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கேன். வெள்ளரிக்காய் ரொம்ப ஹெல்த்தியானது, அதனால் நிறையவே சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பெப்பரும் லெமன் ஜூஸும் சேர்க்கும் போது இந்த சாலட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவு தயிர் கூட சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், வேக வச்ச கான், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஸ்ப்ரவுட் சாலடை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கிங் வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.